लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இடங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருகருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2514வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம் 1063வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் நிஷுகோபி பிரகாகாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் பங்கேற்போம் தூயோம் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீம மடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜமுடியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்குபுகள் மங்கேற்போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி தொலைவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ பாசம் அண்டத்தின் முகுடு ஆழ்ந்த அலை முன்னீர் திரை ததும்ப ஆவென்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகமேழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உண்மை உய்யற் கொண்ட தொண்டர்கை மணிவண்ணன் தன் குழந்தை நகர்பாடி அடியார் நகர் பாடி ஆடியீர்களே. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நினைத்து ஆடி பாடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரம்மலோகத்தையும் தாண்டி செல்லுகின்ற பெரும் கடல் அலையில் மகா பிரளயம் என்று சொல்லப்படுகிற போது இப்படிப்பட்ட அனர்த்தம் நம்முடைய உலகத்திற்கு நேர்ந்து விட்டதே என்று திருவள்ளம் ஆகா ஆகா என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே என்று தொண்டர்களும் தேவர்களும் முனிவர்களும் மற்றுள்ளவர்களும் கதற மகா கிருபை பண்ணி 7 உலகங்களையும் திருவயிற்றுகளிலே வைத்து மீண்டும் காத்து ரட்சித்து அவர்களை வெளியிலே கொணர்ந்து விட்ட நீலமணிவண்ணனை மணிவண்ணனான பெருமாள் இருக்கக்கூடிய இடம் நித்தியமாக வாசம் செய்யக்கூடுமான திருக்குடந்தை சென்று அவனை பாடி ஆடுங்கோள் என்கிறார் இந்த பாசுரத்திலே. உண்டு ஒத்த திருவயிறு ஸ்ரீ 7 உலகங்களை உட்கொண்ட வயிறு பெருத்திருக்க வேணுமே என்று கேட்டால் அப்படி இல்லையா. உட்கொள்ள போது எப்படி இருந்ததோ வயிறு அப்படிதான் எல்லாவற்றையும் உண்ட பின்னாலும் இருந்தது என்று சொல்லுகிறார். பொதுவாக ஒரு ஆகாரம் அதிகமாக சாப்பிட்டு விட்டால் வயிறு பெருத்து விடும் என்று நினைக்கிறோம் அல்லவா, அப்படி இல்லையா. பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையிலே பிரளய காலத்திலே எல்லா உலகங்களையும் திருவயிற்றிலே வைத்திருக்கும் போது கூட அந்த திருவயிறானது எப்பவும் இருக்கிற மாதிரி எளிமையாகத்தான் இருந்ததை வழிய மிக பெரிதாக பூதாகாரமாக ஆகவில்லை என்றால் இந்த அண்டப்பிரதிகள் இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்ந்தாலும் கூட பெருமாளுக்கு திருவயிற்றிலே ஒன்றும் பெரிய அளவில் இருக்க போவதில்லை. அப்படி என்றால் அவனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பிரம்மாண்டத்தை நினைத்து பார்த்தாவது அப்படி நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறானே அவனே தான் கும்பகோணத்தில் நித்தியவாசம் செய்கிறான், அவனை நாம் போற்றி ஆட வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். எந்த ஒரு கைமாறும் செய்யாமல் எப்படி மழை நம்மை பெய்து காத்து ரட்சிக்கிறதோ அதுபோல் எந்தவித கைமாறும் இல்லாமலாக எதையும் எதிர்பார்க்காதவனாக நம்மை காத்து ரட்சித்தானே அந்த குடுமை பொருந்திய திருவயிற்றையுடைய பெருமாளை கும்பகோணத்தில் நித்தியவாதம் செய்யக்கூடிய அந்த பெருமாளை நாம் ஆடி ஆடுங்கள், அவருடைய சிறப்புகளை வாயார பாடுங்கள் ஆடுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். அண்டத்தின் முகடு அழுந்த அலை முன்னீர் திரை ததும்ப ஆவென்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகமேழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்யக் கொண்ட தொண்டர்கை மணிவண்ணன் தன் குழந்தை நகர்பாடி ஆடியீர்களே. ஆயேன வாச்சா மனசேந்திரீர் வாப்தியாப்த நாமா பிரகதேச வாவாத கரோமேந்திர சகலம் பரஸ்மி சிம்ம நாராயணாயே சமர்ப்பயாமி.
உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலக துறையில் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருளாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் நாமம் கண்ணா 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 என்று நாள் கல்விவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.